ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ணகரணம் ட்ரா வந்து 47. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்றைய ரிசல்ட் நம்பர் ஓகேவா, நேற்றைய காரணியா ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 980. இப்போ இதில் நான் எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 90. நான் வேறு போர்டில் இந்த நம்பர் எடுத்திருப்பேன் ஓகேவா. இந்த 2 நம்பர் வந்துருந்தது, ஆனால் போர்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருந்தது. நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் மெத்தடில் வந்து நம்பர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஆனால் அந்த நம்பர் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி வரும். நீங்கள் வந்து உங்கள் கம்பேரிசன் பார்த்துட்டு அந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பர் ஏ போர்டில் 40, பி போர்டில் 26, சி போர்டில் 79. இதில் 7-0 2 நம்பர் இல்லை 7 இல்லை 90. இப்போ ரிசல்ட் வந்து 980, 90 2 நம்பர் பாஸ் ஆகிடுது. சி போர்டில் 9 எடுத்திருப்பேன், அந்த நம்பர் ஏ போர்டில் இருந்தது. ஏ போர்டில் 0 எடுத்திருந்தேன், அந்த நம்பர் சி போர்டில் இருந்தது. பிசி போர்டு மெத்தட் வந்து வரல ஓகேவா. பி போர்டு நம்பர் வந்து வரல 2-6. இப்போ நேற்று ரிசல்ட் வந்து எல்லாமே காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 6-8 இருந்தால் 7-9 வரலான்னு சொல்லி இந்த நம்பர் எடுத்திருப்பேன். சி போர்டில் 7-9. இதில் 9 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஏன்னா இது வரைக்கும் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் சார்ட் படி எடுத்த நம்பர் தான் ஓகேவா. 7-6-9, 7-6 8-7-9, 6-7-8-9, இங்கே 6-8-9. இப்போ 6-8 ஓகேவா. போன வாரம் ரிசல்ட் அதுக்கு முன் வாரம் ரிசல்ட்னா 6-8 இருக்கிறதுனால நேற்றைய காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் சி போர்டில் 7-9 எடுத்திருந்தேன், 9 மட்டும் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தடில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் சி போர்டில் இருந்தால் அந்த 2 நம்பரில் இப்போ இங்கே 2 3ன்னு இருக்கா, இங்கே இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். 2 3 6, இங்கே 3 4, 5 4 20னா அதுக்கு அடுத்த வாரம் 2, இங்கே 5 6, 6 × 0 0, அதுக்கு அடுத்த வாரம் 0, இங்கே 5 6, அப்போ இங்கே 8 6 48னா அதுக்கு அடுத்த வாரம் 8, இங்கே 4 5 ஓகேவா. போன வாரம் காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டு அதுக்கு முன் வாரம் காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் சி போர்டில் 4 5 அடுத்தடுத்த நம்பரே இருக்கும்போதே போன வாரம் பிசி போர்டு மட்டும் பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். 8 5 எடுத்திங்கன்னா 40, 40னா 4 இல்லைனா 0 ஏதாவது ஒரு நம்பர் தான் வரலான்னு சொல்லியிருப்பேன். 0 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இதில் நம்ம ரெண்டாவது ஃபஸ்ட்டு மெத்தடில் எடுத்த கம்பேரிஷன் தான் வரல ஓகேவா. ஃபுல்லாகவே டிவிஷன் மெத்தட் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மெத்தட் மட்டும்தான் 2-6, ஏன்னா 4 நாள் இந்த மெத்தட் ஃபாலோ ஆகிருந்தது, ஆனால் நேற்று ரிசல்ட்டுக்கு இந்த மெத்தட் வரல. இப்போ இந்த கெஸிங் படி தான் 2-6 எடுத்திருந்தேன். 2-6 இந்த 2 நம்பருமே வரல. அதுக்கு முன் போர்டில் பாஸ் ஆகிடுச்சு 2, அதாவது டி போர்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும் ஓகேவா. நம்மளுக்கு ஏபிசி போர்டு மட்டும்தான் நான் கெஸ்ஸிங் கொடுப்பேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற போர்ட் டி போர்டில் 2 பாஸ் ஆகிருந்தது நேற்று ரிசல்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நேற்று கம்பேரிஷன் இல்லை, அதுக்கு முன்னாலே வந்து இந்த ஃபஸ்ட்டு மெத்தடு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீக்லி சார்ட்டு இப்போ இந்த வார ரிசல்ட்டுக்கு போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பரை டிவைட் பண்ண சொல்லியிருப்பேன். அது வந்து நீங்கள் ஃபுல் டிஜிட் 6 டிஜிட் நம்பர் டிவைட் பண்ண வேணாம், ஏபிசி போர்டு மட்டும் டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே சம்ருதியில் போன வார நம்பர் வந்து 808, அதுக்கு முன் வார நம்பர் 603. இப்போ கேல்குலேட்டரில் 603 டிவைடட் பை 808ன்னு டைப் பண்ணுறீங்கன்னா 0.74262712871228. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற மூணாவது 4வது நம்பர் மட்டும் எடுத்திங்கன்னா 62. இந்த 62லேருந்து 6 மட்டுமாவது இந்த வார ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம் சம்ருதி ரிசல்ட்டில். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் ஏப்ரல் 1 வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏப்ரல் 1 வந்து இந்த மெத்தட் தான் சொல்லியிருப்பேன். ரெண்டாவது மெத்தடில் இந்த கம்பேரிஷன் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து பாக்யத்தராவில் இந்த வாரம் பாஸ் ஆன ரிசல்ட்டு 710, அதுக்கு முன் வார நம்பர் 785, அதுக்கு முன் வார நம்பர் 697. கேல்குலேட்டரில் 697 டிவைடட் பை 785ன்னு டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 0.88789 80891719. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற மூணாவது 4வது நம்பர் 78. இந்த 78லேருந்து 7 மட்டுமாவது இந்த வார பாக்யத்தரா ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து ஸ்ரீசக்திக்கு இப்போ பாஸ் ஆன ரிசல்ட் இந்த வார ரிசல்ட் நம்பர் 508, போன வார நம்பர் 618, அதுக்கு முன் வார நம்பர் 202. கேல்குலேட்டரில் 202 டிவைடட் பை 618ன்னு டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.326880141423. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற மூணாவது 4வது நம்பர் மட்டும் பாருங்கள் 68. இப்போ இந்த 6 8லேருந்து 8 மட்டுமாவது இந்த வார ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து தனலட்சுமி ரிசல்ட்லேயும் இப்போ போன வார நம்பர் 725, அதுக்கு முன் வார நம்பர் வந்து 315. இந்த வாரம் பாஸ் ஆன தனலட்சுமி ரிசல்ட் நம்பர் 443ன்னு பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கேயுமே போன வார தனலட்சுமி ரிசல்ட்டு அதுக்கு முன் வார தனலட்சுமி ரிசல்ட்டும் டிவைட் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். 315 டிவைடட் பை 725 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.
4 3 4 4 8 2 7 5 8 6 2 0 6. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் வந்து 4 4 மட்டும்தான். இந்த 4 4 நம்மளுக்கு இந்த வார தனலட்சுமி ரிசல்ட்ல பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து நான் இந்த மெத்தட் எடுக்கல, ஓகேவா? ஃபுல்லாக 6 டிஜிட்டை டிவைட் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனாலும் 2 வந்து டி போர்டில் வந்துடுச்சு. இப்போ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நாள் எடுத்த கம்பேரிஷனே வச்சு இப்போ காருண்யா ப்ளஸ் நேற்று ரிசல்ட் நம்பர் வந்து 980ன்னு பாஸ் ஆயிருந்ததா? இப்போ அதுக்கு முன்வார ரிசல்ட் காருண்யா ப்ளஸில் 185, அதுக்கு முன்வார நம்பர் 264. இப்போ அதையும் கேல்குலேட்டரில் 264 டிவைடட் பை 185 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 1.4270 270 270 270. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் 70 மட்டும்தான். 70 இருந்தும் 0 நம்பர் நம்மளுக்கு இந்த வார காருண்யா ப்ளஸ் ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். காருண்யா ப்ளஸ் சார்ட் வச்சும் 0 சொல்லியிருப்பேன், இல்லை இப்படி கம்பேர் பண்ணாலும் 0 வந்திருக்கலாம், ஓகேவா? இப்போ இதே மெத்தடே வந்து நம்மளுக்கு சம்ருதியிலேருந்து சம்ருதி, பாக்யதரா, ஸ்ரீசக்தி, தனலட்சுமி, காருண்யா ப்ளஸ் இன்னைக்கு வந்து சுவர்ண கேரளம், ஓகேவா? சுவர்ண கேரளம் 47வது ட்ரா. இப்போது இந்த ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் இந்த மெத்தட் வந்துருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து சுவர்ண கேரளம். சுவர்ண கேரளம்க்கு போன வார நம்பர் 057, அதுக்கு முன் வார நம்பர் 453. இப்போ கேல்குலேட்டரில் 453 டிவைடட் பை 057ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வர நம்பர் வந்து 7.947368421052. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் வந்து 73 மட்டும்தான். அப்போ 7 இல்லைனா 3 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஒரு போர்ட்டில் வந்துடலாம். ஏதாவது ஒரு நம்பர் தான் வரலாம், ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் அப்படி தான் ஒரு நம்பர் தான் வந்திருக்கு. ஒரு சில டைமில் 2 நம்பர் வந்திருக்கும். அதனால் நான் ஏதாவது ஒரு நம்பர் வந்து இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். இந்த 2 நம்பருமே நான் பி போர்டில் எடுத்துட்டேன், 7 3. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த மெத்தட் எடுத்துடல, ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இந்த மெத்தட் தான் எடுத்துருந்தேன். போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பரை டிவைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அங்கே வர நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிடுது. 603 808 டிவைட் பண்ணோம்னா 0.74 போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3வது 4வது நம்பர் 6 2லேருந்து 6 இங்கே இருக்கும். 697 டிவைடட் பை 785 0.88 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3வது 4வது நம்பர் 7 8லேருந்து 7 இந்த வாரத்தில் இருக்கும். ஸ்ரீசக்தினே இதே மாதிரி தான், 202 டிவைடட் பை 618. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் 6 8லேருந்து 8 இந்த வார ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் ஒரு போர்டில் இருக்கும். தனலட்சுமிலையும் இதே மாதிரி தான், போன வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பர் 315 டிவைடட் பை 725 எடுத்தோம்னா 0.4344 போயிட்டே இருக்கும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் 4 4 4 4லேருந்து இந்த வார தனலட்சுமி ரிசல்ட்டு 4 4 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து நேற்று வந்து காருண்யா ப்ளஸ் ரிசல்ட்டு 980, அதுக்கு முன் வார நம்பர் அதுக்கு முன் வார நம்பர் வந்து 264 டிவைடட் பை 185ன்னு எடுத்திங்கன்னா 1.4270 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் 70லேருந்து 0 மட்டுமாவது நேற்று ரிசல்ட்டில் வந்திருக்கலாம். இப்போ சுவர்ண கேரளம் போன வாரம் நம்பர் 057, அதுக்கு முன் வார நம்பர் சுவர்ண கேரளம் 453. 453 டிவைடட் பை 057ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 7.9473 நம்பர் போயிட்டே இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 3வது 4வது நம்பர் 73. இந்த 73லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் வந்துடலான்ட்டு இந்த 2 நம்பருமே நான் பி போர்டில் எடுத்துட்டேன், 7 3. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவுமே வந்து நான் சுவர்ண கேரளம் சார்ட் இது வரைக்கும் 46 ட்ரா நடந்திருக்கும். இன்றைக்கி வந்து 47வது ட்ரா. இந்த 46 ட்ராலையும் ஒரு கம்பேரிஷன் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ போன வாரம் சுவர்ண கேரளம் 6 டிஜிட் நம்பர் வந்து 369057, அதுக்கு முன் வார நம்பர் 258 453. போன வார ரிசல்ட்லையும் அதுக்கு முன் வார ரிசல்ட்லையும் இருக்கிற 3வது டிஜிட் பாருங்கள், இங்கே 8 9 8க்கு அடுத்தே 9ன்ற நம்பர் இருக்கா? இந்த மாதிரி இருந்தால் இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற சி போர்டில் இருக்கிற நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள், 7 3 7 3 பெருக்கல் பண்ணோம்னா 21. 21னா 2 இல்லைனா 1 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். இந்த 2 நம்பருமே நான் சி போர்டில் எடுத்துட்டேன். ஏன் இந்த கம்பேரிஷன் சொல்கிறேன்னா இது எல்லாமே வந்து சுவர்ண கேரளம் ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட்லாம் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே வந்து 634 சுவர்ண கேரளம் நம்பர், அதுக்கு அடுத்த வார நம்பர் 433 அதுக்கு அடுத்த வாரம் சுவர்ண கேரளம். இப்போ இந்த நம்பர் இங்கே பார்க்க வேணும், இது நான் எக்ஸ்ட்ராவாக எழுதியிருப்பேன். இதிலேருந்து கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 433 அதுக்கு அடுத்த வார நம்பர் 514226, அதுக்கு அடுத்த வார ஏபிசி போர்ட் 405. இங்கே சுவர்ண கேரளம் ரிசல்ட் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் மட்டும் பாருங்கள், 3 4ன்னு இருக்கும். 3க்கு அடுத்தே 4 இருக்கும்போது இங்கே இருக்கிற சி போர்டை பெருக்கல் பண்ண சொல்கிறோம், அவ்வளோதான். 9 6 பெருக்கல் பண்ணிட்டீங்கன்னா 54. அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 5 4 இந்த 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள், இங்கே 7 4 8 405, அதுக்கு அடுத்த வார நம்பர் 209 957, அதுக்கு அடுத்த வார ஏபிசி போர்ட் 032. இங்கே இருக்கிற சி போர்டு மட்டும் கம்பேர் பண்ணுங்கள், சி போர்டு இல்லை, அதாவது 3வது டிஜிட் மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா 8 9ன்னு இருக்கும். 8க்கு அடுத்தே 9 இருக்கும்போது இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற சி போர்டை பெருக்கல் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். இங்கே 8 9ன்னு இருக்கும்போது லாஸ்ட்டில் இருக்கிற சி போர்டு 5 7 5 7 எடுத்தோம்னா 35.
35னா 3 இல்லைன்னா 5 எடுத்தாகட்டும் 3 மட்டுமாவது இங்கே அடுத்த வார ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 882048 அதுக்கு அடுத்த வார நம்பர் 543 537 அதுக்கு அடுத்த வார நம்பர் 995. இங்கேயும் 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 23 இருக்கும். 2 அடுத்தே 3 இருக்கும்போதே இங்கே இருக்கிற சிபோர்டை பெருக்கல் பண்ண சொல்கிறோம், அவ்வளோதான். 87 7 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 56. 56னா 5 இல்லைன்னா 6 எடுத்தால் கூட 5 மட்டுமாவது இங்கே 3வது வார ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கணும். இப்போ இந்த கம்பேரிஷன் 3 செட்டு ரிசல்ட் கம்பேரிஷன் வச்சு தான் இப்போது போன வார சுவர்ண கேரளம் நம்பர் வந்து 369057 அதுக்கு முன் வார நம்பர் 258453. அப்போ இங்கே இருக்கிற 3வது டிஜிட் மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். 89ன்னு இருக்கா? அப்போ இங்கே இருக்கிற சிபோர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 3 எடுத்தால் 21. 21னா 2 இல்லைன்னா 1 ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து சிபோர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஜென்ரலாக சுவர்ண கேரளம் சார்ட் வச்சே கம்பேர் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஜஸ்ட் கம்பேரிஷன் தான். 3வது டிஜிட் பாருங்கள், இங்கே 3 4 இந்த இடத்துல 8 9 இங்கே 2 3 இப்போது 8 9ன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போதே லாஸ்ட்டில் இருக்கிற சிபோர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதுக்கு அடுத்த வர ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. 6 9 54னா 6 9 54னா இங்கே 5 4 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 5 7 35னா இங்கே 3 மட்டுமாவது அடுத்த வாரத்தில் இருக்கும். இப்போ அடுத்து இங்கே 2 3ன்னு இருக்கும்போதே லாஸ்ட் சிபோர்டு 8 7 8 7 56னா 5 மட்டுமாவது இங்கே 3வது வாரத்தில் இருக்கலாம். இப்பயும் 8 9ன்னு இருக்குது. லாஸ்ட்டில் சிபோர்ட் 3 7 3 7 21னா 2 இல்லைன்னா 1 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலான்ட்டு தான் 2 1 இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு சிபோர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சுவர்ண கேரளம் சார்ட் ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணி நான் ஜென்ரலாக எடுத்த நம்பர். எப்பயுமே ஒரு மெத்தட் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் இருந்தால் இந்த நம்பர் வரலான்ட்டு. இப்போ போன வார சுவர்ண கேரளம் நம்பர் 057 0 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் 1 6 9 இந்த மாதிரி நம்பர்லேருந்து ரிப்பீட் ஆகிடலாம். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு 9 பாஸ் ஆகிட்டதுனால நான் 9 எடுக்கலை. பேலன்ஸ் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 1 6 1 6 இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இதெல்லாம் கம்பேரிஷன் நம்பர் தான். 320 அதுக்கு அடுத்த வாரம் 610 796 அதுக்கு அடுத்த வாரம் 021 அதுக்கு அடுத்த வாரம் 790 இங்கே 226 அதுக்கு அடுத்த வாரம் 405 இங்கே 220 அதுக்கு அடுத்த வாரம் 867 அதுக்கு அடுத்த வாரம் 919 016 610 60 061. இப்போது போன வாரம் சுவர்ண கேரளம் நம்பர் ஃபுல்லாகவே 6 டிஜிட் நம்பரில் DABC இந்த நம்பர் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 9057 90ன்னு இருக்கா? இதுக்கு அடுத்து வந்தால் 1 6 பெண்டிங். அப்போ இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். இது ஜென்ரலாக நீங்கள் சுவர்ண கேரளம் சார்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 1 6 இருக்கும். இல்லை அதுக்கு முன் வர ரிசல்ட்டில் 1 6 இருக்கும். இல்லைனா 9 வந்து ஒரு சில டைமில் பாஸ் ஆகிடும். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கும் நம்மளுக்கு 986 ரிசல்ட் 9 இருக்குது. அதே மாதிரி போன வாரம் சுவர்ண கேரளம் ரிசல்ட்லையும் டி போர்டு 9 தான். அதனால 9 வந்து நம்பர் வராமல் இருக்கலாம். பெண்டிங் இருக்கிற நம்பர் வந்து 1 6 மட்டும்தான். 0 இருந்தால் 1 6 வரலான்ட்டு தான் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 1 6 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இங்கெல்லாம் 0 1 6 6 1 0 6 0 இந்த இடத்துல 0 6 1 9 இங்கே 0 மட்டும் ஏ போர்டில் இருக்குது போன வார நம்பரில். அப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 1 6 ஏ போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கெஸ்ஸிங் எல்லாமே வச்சு நான் ஏ போர்டில் எடுத்துருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 1 6 பி போர்டில் 2 1 சி போர்டில் 7 3 ஓகேவா. டபுள்ஸில் நம்பர் வந்தால் 1 1 வரலான்ட்டு தான் மறுபடியுமே 1 எடுத்திருப்பேன். இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதணும்னா 127 123 117 113 627 623 617 613. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 12 11 62 61 பிசி 27 23 17 13 ஏசி வந்து 17 13 67 63. ஓகேவா. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த சுவர்ண கேரளம் சார்ட் கம்பேர் பண்ணி தான் 2 1 எடுத்திருந்தேன். அதே மாதிரி சுவர்ண கேரளம் சார்ட் வச்சு தான் இங்கே 1 6 சொல்லியிருப்பேன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ஜென்ரலாக டிவிஷன் பண்ணி ஒரு 5 நாள் இந்த மெத்தட் இருந்ததுனால 7 3 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே வந்து உங்கள் கம்பேரிஷன் அதுக்கடுத்து நீங்கள் எடுக்கிற கெஸ்ஸிங் படி கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நேற்று கூட நம்ம எடுத்த நம்பரில் 2 நம்பர் வந்துருந்தது. ஓகேவா. 9 0 வந்துருந்தது. நான் வந்து ஒரு போர்டில் எடுத்திருப்பேன். ஆனால் ரிசல்ட் வந்து வேறு போர்டில் ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். ஏசி போர்டில் நம்ம எடுக்கிற நம்பர் வந்து வரும். ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிடுது. அதனால் இந்த நம்பர் வந்து நீங்கள் எப்படி போர்ட் கரெக்டாக உங்கள் கம்பேரிஷன் பார்த்து கரெக்டாக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. இப்போ நான் வந்து கெஸ்ஸிங் படி எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 1 6 பி போர்டில் 2 1 சி போர்டில் 7 3 பாக்ஸ் 127 123 117 113
627 623 617 613. அடுத்து ஏபி பிசி எஸ்சி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 12 11 62 61, பிசி 27 23 17 13, ஏசி 17 13 67 63. ஆல் போர்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரை பண்ணுறது வந்து ஏன்னா ஃபுல்லாகவே நேற்று இந்திய ரிசல்ட்டும் 980 ஜீரோ இருக்கும். போன வாரம் சுவர்ண கேரளம்லையும் 057 ஜீரோ இருந்தால் கேம் சேஞ்ச் ஆகும். அதனால் ஆல் போர்டு வந்து நீங்கள் எது கரெக்டாக இருக்கோ அந்த நம்பர் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஆனால் ஜீரோ இருந்தால் கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகி வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் கம்பேரிஷன் மெத்தட்லாம் சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.